வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 2023 வெளியான சுப்பாங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, சராசரியா இருக்கிற ஒரு பையன் கையில வினோதமான ஒரு மிருகம் கிடைச்சு அதுக்கு வர ஆபத்துல இருந்து இந்த பையன் அந்த மிருகத்தை எப்படி காப்பாத்தி கொண்டு போய் அவங்க குடும்பத்தோட எப்படி சேர்க்கிறான் அப்படிங்கறதான் அந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்த்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்பதான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும்னு நினைச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுவரை சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாண்டி வாய்ஸ் ஓவர். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு ஆராய்ச்சி கூட ஒரு குகையில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க ஒரு இறகும் கிடைக்குது. அதை தூக்கி கொண்டு போய் ஒருத்தன் காமிக்கிறான். இவன் தான் நம்ம படத்தோட வில்ல. இறக வாங்கிட்டு வேமா வில்ல உள்ள ஓடி போய் பாக்குறான். பார்த்தா அங்க குட்டியா ஒரு கியூட்டா ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகத்தை பார்த்து ஆசையா தூக்க போறான். அப்ப அந்த மிருகத்தோட அம்மா வந்துருது. வந்தோடனே குட்டிக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு வில்லனை அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு ஓடையும். வில்ல என்ன பண்றானா ஃபயர் கனை வச்சு ஷூட் பண்ணையும் அதோட இறகுல அடிபட்டுருது. ஆனாலும் தன் குட்டியை காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காண்டி தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுது. பறக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதால பறக்க முடியல. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போகுது. ரோட்டை கிராஸ் பண்ணும் போது ரோட்ல வர ஒரு வண்டி அதை அடிச்சு தூக்கிடுது. அதனால இன்னும் அதுக்கு ரொம்ப அடிப்படுது. இதுக்கு மேல தான் குட்டியை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா தூக்கி கொண்டு போய் குட்டியை ஒரு புதற்குள்ள வச்சுட்டு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வெளியே போகுது. போய் மத்த இருக்கிறவங்களெல்லாம் வில்லன்கள்லாம் டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். இந்த சின்ன மிருகத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது போய் ஒரு கல்லு மேல உட்காந்து ஓன்னு அழுகிற மாதிரி கத்துது. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி லண்டனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப மர்மமான முறையில பல ஆட்டுக்குட்டிகள் செத்து போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு காரணம் சுப்பா காப்ராஸ் தான் அப்படின்றாங்க. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சுப்பா காப்ராஸ்ங்கிற ஒரு மிருகம் அழிஞ்சு போயிருச்சுன்றாங்க. இதுல எது கரெக்டுங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஜூம் பண்ணி